வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். வாங்க இன்னைக்கு கதைக்கு போவோம். நம்ம கோவை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் பெயர் கருப்பன்பாளையம். அங்கே ஒரு ஓட்டு வீடு. அந்த வீட்டில் வசித்தது பழனிசாமி, அவர் மனைவி மாரியம்மாள், மகன் செல்வம், மகள் கவிதா. பழனிசாமி டெய்லர் கடை வச்சிருந்தார். மாரியம்மாள் வீட்டிலேயே அப்பளம் பொரிச்சு விற்று குடும்பத்தை ஓட்டுனாங்க. வறுமை இருந்தாலும் வீட்டில் சந்தோஷம் குறையல. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆவணி மாதம் முதல் வாரம் வெயில் கொளுத்தது. மதியம் 2 மணி. வாசல்ல ஒரு பழைய அம்பாசிடர் கார் வந்து நின்னது. கார் கதவை திறந்து இறங்கினது பழனிசாமியோட சின்ன தம்பி குடும்பம். தம்பி சுந்தரம், அவர் மனைவி வள்ளி, மகன் அர்ஜுன், 3 பேரும் ஊட்டியில இருந்து வந்திருந்தாங்க. கையில ஒரு பெரிய வெள்ளித்தட்டு மூடி போட்டு இருந்தது. மாரியம்மாள் ஓடி போய் அத்தான் வாங்க, அக்கா வாங்கன்னு வரவேற்றாங்க. பழனிசாமி கடையை விட்டு ஓடி வந்தார். என்னடா தம்பி திடீர்னு கேட்டார். சுந்தரம் சிரிச்சுக்கிட்டே, அண்ணே பெரிய விஷயம், உள்ளே வந்து சொல்றேன்னு சொன்னார். எல்லாரும் ஹாலில் உட்கார்ந்தாங்க. கவிதா வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்தா. செல்வம் பெரியப்பா கூட பேசிட்டு இருந்தான். வள்ளி பெரியம்மா அந்த வெள்ளி தட்டை மெதுவா மேஜை மேல வச்சாங்க. அண்ணே, நம்ம அர்ஜுனுக்கு பொண்ணு பார்த்தோம். பொண்ணு பேரு நிஷா, டீச்சர் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல குடும்பம். அவங்க வீட்டில் சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. பழனிசாமிக்கு ஒரே சந்தோஷம். டேய் செல்வா, கேட்டியா? உன் அண்ணாவுக்கு கல்யாணம்னு கத்தனார். செல்வமும் கவிதாவும் ஓடி வந்து அர்ஜுனை கட்டி பிடிச்சாங்க. வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அர்ஜுன் வெட்கத்துல சிரிச்சான். சுந்தரம் தட்டை மூடிய திறந்தார். உள்ள மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், லட்டு, ஜரிகை புடவை, வேட்டி எல்லாம் இருந்துச்சு. கடைசியா ஒரு பெரிய கல்யாண பத்திரிக்கை. அண்ணே, இது முதல் அழைப்பு. நீங்க தான் முதல் மரியாதை. நீங்க இல்லாம கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி பழனிசாமி கையில கொடுத்தார். பழனிசாமி அந்த தட்டை வாங்கி கண்ணுல ஒத்திக்கிட்டார். தம்பி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் தம்பி பையனுக்கு கல்யாணம்னு குரல் அடைச்சுது. மாரியம்மாள் உடனே அடுப்படிக்கு ஓடினாங்க. அக்கா, இன்னைக்கு நீங்க போகக்கூடாது, என் கையில சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு சமையல் ஆரம்பிச்சாங்க. மெனு என்ன தெரியுமா? சுட சுட கேழ்வரகு களி, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் வறுவல், வெண்டைக்காய் பொரியல், மோர், கிராமத்து ருசி. எல்லாரும் வாழை இலை போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. சாப்பிடும்போதே கல்யாண பேச்சு ஆரம்பமானது. அண்ணே, கல்யாணம் ஊட்டியில் பெரிய மண்டபத்தில் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி. நீங்கள் தான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சேலை வேஷ்டி எடுத்து கொடுக்கணும்னு சுந்தரம் சொன்னார். நான் என் கடையிலேயே நல்ல துணி எடுத்து தரேன் தம்பின்னு பழனிசாமி சொன்னார். மாறி, நீங்கள் தான் சமையல் பொறுப்பு. உங்கள் கை களி இல்லாமல் அந்த ஊர் ஆளுங்களுக்கு கல்யாண விருந்து முழுமையாகாதுன்னு வள்ளி சொன்னாங்க. மாரியம்மாள், அது என் பாக்கியம் அக்கான்னு சொன்னாங்க.
மாலையானது. சுந்தரம் குடும்பம் கிளம்புனாங்க. அவங்க போனதும் அந்த வீட்டில் ஒரே கல்யாண பரபரப்பு. பழனிசாமி அந்த பத்திரிக்கையை எடுத்து பூஜை அறையில் வச்சு ஊதுபத்தி காட்டினார். மறுநாள் காலையில் பழனிசாமி ஊர் முழுக்க சுற்றினார். டேய், நம்ம தம்பி பையனுக்கு கல்யாணம், நீங்கள் எல்லாரும் வரணும்னு அழைச்சார். டெய்லர் கடைக்கு வந்த கஸ்டமர் எல்லார்கிட்டையும் சொன்னார். மாரியம்மாள் அக்கம் பக்கத்து பொம்பளைங்களை கூப்பிட்டு, அக்கா, என் கொழுந்தனார் பையன் கல்யாணம், நீங்கள் எல்லாரும் வந்து கை கொடுக்கணும்னு அழைச்சாங்க. நாட்கள் ஓடின. கல்யாணத்துக்கு 10 நாள் முன்னாடியே முழு குடும்பமும் ஊட்டிக்கு கிளம்பினாங்க. மலை, பனி, தோட்டம் எல்லாம் பார்த்து பிள்ளைங்க சந்தோஷப்பட்டாங்க. சுந்தரம் ஓடி வந்து, அண்ணே வாங்கன்னு வரவேற்றார். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கல்யாண வேலையை பார்த்தாங்க. மண்டபம் பெருசாக இருந்தது. கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயதார்த்தம். அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருந்து பழனிசாமி தான் மாப்பிள்ளைக்கு மோதிரம் மாற்றி விட்டார். மாரியம்மாள் தான் பொண்ணுக்கு சீர்தட்டு கொடுத்தாங்க. கல்யாண நாள் காலையில் 6 மணி. நல்ல குளிர். ஆனால் மண்டபம் சூடாக இருந்தது. மேளம், நாதஸ்வரம், மலை பின்னாடி சூரியன். அர்ஜுன் மாப்பிள்ளை கோலத்தில் ராஜா மாதிரி இருந்தான். நிஷா பட்டு புடவையில் தேவதை மாதிரி இருந்தா. தாலி கட்டும் நேரம். பழனிசாமி கண்ணுல இருந்து தண்ணி. என் தம்பி பையன்னு மாரியம்மாள் கையை பிடிச்சிக்கிட்டார். கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு. மாரியம்மாள் சொன்ன மாதிரியே கேழ்வரகு களி, கோழி குழம்பு, சாதம், சாம்பார், ரசம், பொரியல், கூட்டுன்னு வடை பாயாசத்துடன் விருந்து வச்சாங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க. யார் சமைச்சான்னு கேட்டு எல்லாரும் பாராட்டினாங்க. என் அண்ணி கை ருசின்னு சுந்தரம் பெருமையாக சொன்னார். 3வது நாள் வரவேற்பு முடிஞ்சு பழனிசாமி குடும்பம் ஊருக்கு கிளம்புனாங்க. கிளம்பும்போது சுந்தரம் ஒரு பெரிய பை கொடுத்தார். அதில் பட்டு வேஷ்டி, புடவை, குழந்தைகளுக்கு ஸ்வெட்டர், ஊட்டி சாக்லேட், டீ தூள் எல்லாம் இருந்தது. அண்ணே, இது சீர்னு சொன்னார். பழனிசாமி, தம்பி, உறவுனா இதுதான்னு கண் கலங்கினார். 1 வாரம் கழித்து அர்ஜுன் ஃபோன் பண்ணினான். பெரியப்பா, நீங்கள் இல்லாமல் இந்த கல்யாணம் இந்த அளவு நல்லா நடந்திருக்காதுன்னு சொன்னான். தீபாவளிக்கு சுந்தரம் குடும்பம் மறுபடியும் வந்தாங்க. இந்த முறை நிஷாவும் வந்திருந்தா. எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வெடிச்சாங்க. புது மருமகள் கையில் இனிப்பு வாங்கினாங்க. முதல் வளைகாப்பு அழைப்பும் இந்த வீட்டுக்கு தான் வந்தது. மறுபடியும் வெள்ளித்தட்டு, மறுபடியும் அதே அன்பு. 1 வருடம் கழித்து நிஷாவுக்கு குழந்தை பிறந்தது. பழனிசாமி டைரியில் எழுதினார், ஒரு திருமண அழைப்பு என்பது வெறும் காகிதம் இல்லை, அது 2 குடும்பத்தை இணைக்கும் பாலம். அது கடமையை சொல்லும், அன்பை சொல்லும், உறவை சொல்லும். அது ஒரு பொறுப்பு, ஒரு உறவோட அடையாளம். இதை படித்து முடித்து அனைவரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.